ஹலோ ஹலோ சலாம் खुश ஆமதி. இப்போ எங்கே இருக்கேன்னு சொன்னால் ஈரானில் ஒரு பாக்கோனில் தான் இருக்கிறோம். வேறு லெவலில் இருக்குது. இவங்க வந்துட்டு யாரை கண்டாலுமே சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அடுத்தது வந்துட்டு ஹுஷாமதி அப்படின்னு சொல்லுவாங்க, வெல்கம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து சலாமத் போசி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த பார்க்கில் தான் நான் போயிட்டுருக்கிறேன். Say hi. Do you know Sri Lanka? Sri Lanka? Okay, say hi. Adafes. 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 Salamat. Salam. Salam. Doğru şama. Salam. இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெஹ்ரானில் ஒரு மார்க்கெட் டவுனில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஃபுட் கல்ச்சர் இருக்கும். அந்த ஈரானை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பைஸே இல்லாத ஒரு ஃபுட் கல்ச்சர் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதில் ஒரு ஃபுட் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா என்னோட ஈரானி கைடு ஒன்று இருந்தார். எனக்கு அந்த ஃபுட் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நான் அவருக்கு முன்னுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பலஸ்தீன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் இந்த ஈரான் மக்களோட எப்படி அந்த பலஸ்தீன் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஒன்றித்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சில ஃபுட்டேஜ் ஆதாரங்களே உங்களுக்கு லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் வந்து இந்த ஃபுட் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா இல்லாட்டி ட்ரை பண்ண விரும்புவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடியுங்க. இந்த ஃபுட் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட் தாரிக்கு என்னன்னு பார்ப்போம். அடுத்தது இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிப்பீங்க, சாதாரணமாக கையால் எடுத்து சாப்பிடண்டா, ஏன்டா நீ அந்த ஃபோக்கெல்லாம் வச்சுட்டு சீன் காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஈரானில் எல்லாருமே வந்து கையால் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஸ்பூன் அடுத்தது ஃபோக் அந்த இதுகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தான் நானும் அதை யூஸ் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன். ஸோ மன்னிச்சிங்க மக்களே. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் ஒரு டேஸ்ட்டுமே விளங்கல. ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு இது மாதிரி இருக்குது. என்ன போட்டிருக்காங்க விளங்கலை. பட் அது வாசம் நல்லா இருக்குது, அது ஸ்மெல் நல்லா இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு இலையொண்டுக்குள்ளே வச்சு அதை வச்சு மடித்து போட்டு தந்துருக்கிறாங்க. சம்திங் லைக் என்னென்னு தெரியல, ஆனால் டேஸ்ட்டுமே விளங்கலை. They are grape leaves. Grape leaves. Very hot. This is Islamic beer. Islamic beer. Like a beer on a Islamic beer சொல்றாங்க. என்னன்னா non-alcohol. Non-alcohol. நான் இதுக்கு முதல் பியர் குடிச்சதில்லை, அதனால எனக்கு தெரியும். பட் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. இது வந்து வித் ஃபுட் ஃப்ளேவர் எவ்ரி திங். பட் இது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் இவங்களோட ஃபுட் வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த ஃபுட்டை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதில் பேர் வந்து மிர்சா வாசிமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹுபுஸ் ரைட். இதை வந்து நம்ம இதில் அப்படியே பிச்சு It's called sangak. சாங்கேட் என்னன்னு தெரியா, அவர் வந்து ஒவ்வொரு பேராக சொல்கிறாரு. பட் இதை வந்து எடுத்து இதில் அடிக்கிற மிர்சா வாசிமி போட்டான். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை எடுத்து Excuse me. That was better. உள்ளுக்கு வந்து முட்டை போட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து தக்காளி பழம், அந்த கத்தரிக்காயோட ஒரு டேஸ்ட் ஒன்று வருது. பட் உரப்பு அப்படின்னு இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்த பெரிய சில்லி அந்த இது போல இருக்கும். இந்த வைப்புக்கு நல்லா இருக்கும். இதோட நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபுட்டு வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே விளங்கலை. உங்களோட வளமையான ஃபுட் எல்லாத்துலேயுமே வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே விளங்காது. ஓகே, இட்ஸ் குட். இன்றைக்கு வந்து ஈரானில் வெள்ளிக்கிழமை வந்து லீவு, அதாவது ஹாலிடே. அதனால் ஈரானில் பெருசாக ட்ராஃபிக் ஒன்றும் இல்லை, வாகனங்கள் பெருசாக இல்லை. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது நார்மலாக.
அந்த சிட்டி. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்மளா பீப்புள்ஸ் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதுதான் நார்மல் சிட்டி ஆஃப் தி. இப்படி தான் பஸ் இருக்கும். ஆனால் பஸ்ஸில் வந்து என்னென்னு சொன்னால் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. முன்னுக்கு வந்து ஜென்ஸுக்கும் பின்னுக்கு வந்து லேடிஸுக்கும் பிரிச்சிருப்பாங்க. ரெண்டும் கலந்து போயிடாது, தனித்தனியாக தான் போகணும். அப்படி தான் இதில் பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி பஸ்ஸஸ் வந்து சட்ட பஸ்ஸஸ் மாதிரி அந்த பெரிய பஸ்ஸஸ் வந்து இருக்குது. அதில் அந்த ஒரு டனல் மாதிரி ஒரு சப்வே ஒன்று இருக்குது இங்கே சைட். பஸ்ஸுக்குரிய ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளோட நடுவில் ரோட்டுக்கு நடுவில் ஒரு இடத்தை மறைச்சி செய்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலஸ்தீனுக்கு வந்து இவங்க ஆதரவு தெரிவிச்சு அவங்களோட கொடியெல்லாம் போட்டு செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆதரவு தெரிவிச்ச ஒரு இஸ்லாமிய நாடு சொன்னால் ஈரான் தான். ஃபுல்லாக வந்து அவங்க அந்த மஸ்ஜித் அக்ஸாக்கு வந்து அது முதலாவது கிப்லா முஸ்லீம்களுடைய முதலாவது இது அப்படின்றதுனால அதுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வேறு லெவலில் இருக்குது. இந்த சிட்டி வியூவை பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க, வாங்கிட்டு இருக்கிறாங்க. பலஸ்தீனுக்குரிய இதை கொடி எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி பலஸ்தீனுக்கு எந்த நேரமே ஆதரவு பண்ணுறாங்க இந்த மக்கள். முக்கியமாக வெளிநாட்டில் நான் கேள்விப்பட்ட மாதிரிக்கு இந்த ஈரானில் வந்து சரியான ரெஸ்ட்ரிக்ஷன், அடுத்தது வந்து இந்த சுதந்திரம் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் நான் கேள்விப்பட்டதை விட இங்கே மக்கள் நல்லா அதை வாழ்ந்துருக்கிறாங்க. நல்ல ஒரு இம்ப்ரெஷன் தான் இருக்குது இங்கே. நம்மளை பார்த்தீங்கன்னா இந்த முன்னுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நடந்து வராங்கன்னு பாருங்கள். அவங்களோட ஓன் ஸ்டைலுக்கு அவங்க இங்கே வாழலாம், மாடர்னாகவும் வாழலாம், இதாகவும் வாழலாம். ஆனால் மதஸ்தலங்கள்னு சொல்லி சில இடங்கள் இருக்குது, அந்த இடங்களையும் போகலாம். அவங்களோட இதுகளை அவங்க நடுவில் இப்போ இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து கார் வாகனத்தை ஊற்றி இந்த இடத்துல நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் போகிறதுக்கு இடம் விட்டுருக்குது. அதுலேயும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொம்பளைகளுக்குன்னு தனியாக ஆம்பளைகளுக்குன்னு தனியாக இந்த பஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஹபீபி கம் டு ஈரான் அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இடத்துல நல்லா இருக்குது. இந்த எல்லா கொடியையும் இதில் போட்டிருக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது இடம். இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி திங்ஸ் அதெல்லாம் வாங்கி இந்த அவங்கள காட்டிட்டு போகிறவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கு இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் எவ்ரிதிங். பைக் மக்களோட கல்ச்சர் எப்படி இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. நல்ல ஒரு நாடு, அழகாக இருக்கு. லோக்கல் பைக் எப்படி இருக்கு இந்த வாகனமெல்லாம் செம்மையாக இருக்கேன்னு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நிறைய கொடி இதெல்லாமே அவங்களோட கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி இப்படி போயிட்டுருக்கேன். ரைட் போலீஸ்